அனைவருக்கும் வணக்கம். மனோரமா 2025 இந்த மனோரமா ஒவ்வொரு ஆண்டுமே மனோரமா என்ன பண்ணுவாங்கன்னா, நடப்பு நிகழ்வுகள், முக்கியமான நிகழ்வுகள்லாம் இணைச்சி ஒரு புக்கு வெளியிடுவாங்க. 2026 வெளியிட்டிருக்காங்க. அதில் 2025 வெளியிடப்பட்டுள்ள புத்தகத்தில் ஒரு சில பகுதிகளை பார்ப்போம். அதில் இது போட்டித் தேர்வுக்கு நிச்சயமாக உதவும். எடுத்துக்கிட்டோம்னா எப்பயுமே மனோரமானா ஸ்பெஷல், நல்ல தரமாக இருக்கும். எல்லா போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களும் ஒவ்வொரு ஆண்டும் மனோரமா புத்தகத்தை வாங்கி வாசிச்சுட்டு வரும். நாங்கள் இன்ன வரையுமே மனோரமா புக்கை வாங்கிட்டுருக்கோம். அதனால் மனோரமா புக்கை ஒவ்வொரு ஆண்டும் என்ன பண்ணணும், வாங்கணும், வாங்கி படிக்கணும். ஒவ்வொரு ஆண்டுமே என்ன பண்ணணும், படிக்கணும். இந்த அடிப்படையில் இந்த வாட்டி 2025க்கு ஓல்டு புக்கு, 2026 புக்கு வந்துருச்சு. இதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வரலாற்று பின்னணி எல்லா பகுதியுமே டச் பண்ணியிருப்பாங்க. நமக்கான அடிப்படை தகவல்கள் எல்லாத்தையுமே டச் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தகம். இதில் பாருங்கள், அரசியல் நிர்ணய சபையோட உறுப்பினர்களை பற்றி போட்டிருக்காங்க. இப்போ நம்ம குறிப்பாக பார்ப்போம். இந்த ஒரு சில முக்கிய கமிட்டிகளை மட்டும் பார்ப்போம். இந்த வீடியோ வரைவு கமிட்டி டாக்டர் B.R. அம்பேத்கர். வரைவு கமிட்டி அப்படிங்கிறது யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். யூனியன் அரசமைப்பு கமிட்டி. யூனியன் அரசமைப்பு கமிட்டி யாருன்னா நேரு. யூனியன் அரசமைப்பு கமிட்டி யாருன்னா நேரு. யூனியன் அரசமைப்பு கமிட்டிங்கிறத நேரு. மகாண கமிட்டி அப்படின்னா பட்டேல். மகாண அரசமைப்பு கமிட்டி அப்படின்னா பட்டேல். மகாண அரசமைப்பு கமிட்டி அப்படின்னா பட்டேல். யூனியன் பவர் கமிட்டி அப்படின்னா நேரு. யூனியன் பவர் கமிட்டி அப்படின்னா நேரு. அடிப்படை உரிமை மற்றும் சிறுபான்மையினர் கமிட்டி பட்டேல். அடிப்படை உரிமை மற்றும் சிறுபான்மையினர் கமிட்டி பட்டேல். வரைவு அரசமைப்பு சட்டத்தை ஆராய்வதற்கான சிறப்பு கமிட்டி அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். வரைவு அரசமைப்பு சட்டத்தை ஆராய்வதற்கான சிறப்பு கமிட்டி அப்படின்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். குடி கமிட்டி JP கிருப்பழனி. குடி கமிட்டிங்கிறது JP கிருப்பழனி. அடுத்த பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க அரசியல் நிர்ணய சபை 11 தடவை கூடியுள்ளது. முதல் கூட்டம் 9 23 டிசம்பர் 1946. இரண்டாவது கூட்டம் ஜனவரி 20 25 1947. இரண்டாவது கூட்டம் ஜனவரி 20 25 1947. மூன்றாவது கூட்டம் ஏப்ரல் 28 மே 2 வரை 1947. நான்காவது கூட்டம் ஜூலை 14 31 1947. ஐந்தாவது கூட்டம் 14 to 30 ஆகஸ்ட் 1947. ஆறாவது கூட்டம் 27 ஜனவரி 1948. ஏழாவது கூட்டம் நவம்பர் 4 1948 ஜனவரி 1949. எட்டாவது கூட்டம் 16 மே டு ஜூன் 16 1949. ஒன்பதாவது கூட்டம் 30 ஜூலையிலிருந்து செப்டம்பர் 18 1949. 10வது கூட்டம் 6 to 17 அக்டோபர் 1949. 11வது கூட்டம் நவம்பர் 14 26 1949. மொத்தம் 11 முறை கூடியிருக்கு. 1950 தான் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். அரசியல் நல்ல மிக முக்கியமான பக்கம். அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 கூடியது. வரைவு குழு அமைக்கப்பட்ட நாள் 1947 ஆகஸ்ட் 29. இதெல்லாம் முக்கியமான TNPSசியில் கம்பல்சரியான கொஸ்டின். அதாவது அரசியலமைப்பை பற்றியான கேள்வி இல்லாத வினாத்தாலே கிடையாது. அரசியலமைப்பு சட்டம் தயாரான நாள் 1948 பிப்ரவரி 21. அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 1949 நவம்பர் 26. அதான் இந்திய சட்ட தினம். அரசியலமைப்பு சட்டம் தினம் நடைமுறைக்கு வந்த நாள் தான் 1950 ஜனவரி 26. மிக முக்கியமான பக்கம். இந்த பக்கத்தை எல்லாருமே தெரிஞ்சு கொள்ளக்கூடியணும். ஏன்னா போட்டித் தேர்வு அப்படின்னு வந்துட்டோம்னா நிச்சயமாக அரசியலமைப்பு சட்டத்தில் மிக முக்கியமானது. இல்லை இப்போ நம்ம பார்த்துருக்கிறது அரசியலமைப்பு சட்டத்தோட மிக முக்கியமான பகுதி. எப்படி அரசியலமைப்பு சட்டம் உருவானது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியெல்லாம் வடிவமைத்தார்கள், எப்படி கூட்டம் கொண்டாங்க, இத்தனை கமிட்டி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு அரிய தகவல்களை நம்ம பார்த்துருக்கோம். மிக முக்கியமானது. இதில் சில இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவ செல்வங்கள் என்ன பண்ணணும்னா ஞாபகம் வச்சுக்கணும். இதில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 6வது கூட்டம் கூட கொடுத்து கேட்கலாம். அப்போலாம் இப்போ நிறைய கொஸ்டின் கேட்குறதுனால அடிக்கடி கொடுத்து கேட்கலாம். 7வது கூட்டம் அப்படியே ஏதாவது ஒரு கூட்டத்தை கொடுத்து கேட்கும்போது நம்ம அதுக்கான தகவலை டேட்டாஸை வச்சுக்கணும். இந்த டேட்டாஸ் தான் மிக முக்கியம். டேட்டாஸ் இல்லைன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. இந்திய அரசியல் சபை நிர்ணய சபையோட உறுப்பினர் டாக்டர் B.R. அம்பேத்கர், அஜய் பால்கே, ஜவஹர்லால் நேரு,
ராஜகோபாலாச்சாரி, டாக்டர் ராஜேந்திர பிரசாத், சர்தார் வல்லபாய் பட்டேல், KM முன்சி, புருஷோத் மாவலங்கர், சந்தீப் குமார் பட்டேல், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், ஷியாம் பிரசாத் முகர்ஜி, நளினி ரஞ்சன் கோஷ், பல்வந்த் ராய் மேத்தா, பிராங்க் ஆண்டனி ஆங்கில இந்திய உறுப்பினர், HP மோடி பார்சி உறுப்பினர், ஹரேந்திர முகர்ஜி பிற்படுத்தப்பட்ட சமுதாய உறுப்பினர், பகதூர் குர்கா சமுதாய உறுப்பினர். சில முக்கிய பெண் உறுப்பினர்கள் சரோஜினி நாயுடு, ஹன்சா மேத்தா, துர்காபாய் தேஷ்முக், ராஜகுமாரி அம்ரித் கவுர், விஜயலட்சுமி பண்டிட். பிரபல நீதித்துறை வல்லுநர்கள் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், பனகல் நரசிம்மராவ், KM முன்சி, கணேஷ் மாவலங்கர். இவர்கள்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மிக முக்கியமான தூண்களாக இருக்காங்க. நன்றி.